ஒரே நிமிஷம் தாங்க கொக்கி ரெடி. 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சில் 2 பீஸு. சில பேர் ரைட் சைடு வைக்கிறாங்க கொக்கி, சில பேர் லெஃப்ட் சைடு வைக்கிறாங்க. எந்த சைடு கொக்கி வைக்கிறோமோ அந்த சைடு வந்து மேல் பக்கமாக வந்துட்டு நல்ல சைடு, நல்ல கிளாத் பக்கம் சைடு வச்சு 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கூட, 1/2 இன்ச்சுக்கும் லைட்டாக கம்மி, மீடியமான இடத்துல வச்சு இப்போ நீட்டாக ஒரு தையல் ஓட்டிடுறோம். ஒரே நிமிஷம் தாங்க. ட்ரை பண்ணனா எதுவுமே கிடையாது. சின்ன மிஷின்லேயும் தைக்கலாம், பெரிய மிஷின்லேயும் தைக்கலாம். ஃபுட்டு மட்டும்தான். இப்போ திருப்பி வச்சு மேலே ஒரு படிமான தையல் போடுறோம். படிமான தையல் போட்டுச்சு 5 மார்க்கு போட்டுக்கிறோம். சென்டரை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அளவு எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த பீஸு, 2வது பீஸு கரைப்பகுதியாக இருந்தால் இது மாதிரி சமமாக மடிச்சுக்கணும். கரைப்பகுதியிலனா ஒரு பக்கம் மடித்து அடிச்சுக்கலாம். பாருங்கள், லாஸ்ட் எண்டில் வச்சு ஒரு ரஃப் அடிச்சுக்கிறோம். 1/4 இன்ச்சு விட்டு அடுத்த பக்கம் ஊசி உட்காந்தோடனே திருப்பி அடுத்த மார்க்குக்கிட்ட கொண்டு வந்து பக்கத்தில் நிப்பாட்டி மறுபடியும் திருப்பி வச்சு ஒரு ரஃப் அடிக்கிறோம். மறுபடியும் 1/4 இன்ச்சு விட்டு அடுத்த பக்கம் அடுத்த 3வது மார்க்கு ஊசி உட்காந்துருச்சு, திருப்பிக்கிறோம், ரஃப் அடித்தாச்சு 1/4 இன்ச்சு விட்டு. அவ்வளோதான். ஒரு நிமிஷம் கூட ஆகலை, செகண்டு தாங்க ஆகுது. புதுசாக கற்றுக்கிறவங்க கற்றுக்கலாம். என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டு வந்து நெக்கு சைடு அடிக்கிறோம். முன்னாடி அடிக்காமல் நெக்கு சைடு அடிச்சுட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறோம். அந்த நூல் கேப்புக்காக அதில் உள்ள நூலை எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணியாச்சு. கொக்கி வந்து ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சுன்னா வந்து இப்போ ஃபுட்டு மாற்றிக்கிறோம். சிங்கிள் ஃபுட்டு வச்சு நல்லா உள்ளே டைட்டாக வச்சு டைட் பண்ணிக்கும். கொக்கி வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி உள்ளே வைங்க. ஏன்னா ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சுன்னா அமர்த்திட்டுருக்கோம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாம் கொக்கி மாட்டிட்டோம். எந்த சைடு வந்து ரஃப் அடிச்சிருக்கிறோமோ ரஃப் அடித்த சைடு தான் வந்து கொக்கியை நகர்த்தி விடணும். நகர்த்தி வச்சுட்டு கொக்கி வந்து நகர்த்தி வச்சு ஊசி வந்து கன்ஃபார்மாக சில ஊசி டைமில் உடஞ்சிடுது. ரொம்ப கவனமாக ரஃப் அடித்த சைடு கொக்கியை நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை நிதானமாக வச்சு ரஃப் அடிக்கணும். ரஃப் வந்து ரொம்ப நீட்டாக அடிக்கக்கூடாது, கொஞ்சம் தான் 1/4 இன்ச்சுக்கே தான் அடிக்கணும். இந்த ரவுண்டு ஷேப்பை தாண்டக்கூடாது. நம்ம கையில் தைக்கிறது கூட வந்துட்டு ஒரு 4-5 டைம் போட்டோம்னா அந்த நூல் வந்து ஆட்டம் கொடுத்து லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகிட்டு நூல் தனியாக ஒவ்வொரு நேரம் தொங்கிட்டுருக்கோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 5 ரூபாய் ஒரு ப்ளவுஸ்க்கு கொடுத்து கொக்கி தைக்க சொல்லுவோம், ஹெம்மிங் பண்ண சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்டு 3 செகண்டு தான் வந்து நம்ம மிஷினில் கொக்கி ரெடி. ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஃபுல் ஃபினிஷிங்கோட வேலையும் முடிஞ்சிருச்சு இந்த கொக்கியோட வேலை. புதுசாக கற்றுக்கிறவங்க கற்றுக்கலாம். புதுசாக கற்றுக்கிறவங்க கையில் ரொம்ப ரெஸ்ட் எடுத்து ட்ரைனிங் எடுக்கிறத விட கண்டிப்பாக வராது. ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக நீங்கள் பண்ணிடலாம். மேலே வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை உள்ளே மடிச்சுட்டு இப்போ அந்த கொக்கியை ஒட்டி நம்ம தையல் ஓட்டிடுறோம். உங்களுக்கு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சுங்கிறதே ஜாஸ்தின்னா கூட இன்னும் கொஞ்சம் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது ஓகே. இல்லை எனக்கு தெரியும் பீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது கம்மி பண்ணிக்கணும்னா இன்னும் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மி பண்ணி கட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை உள்ளே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ரஃப் அடிச்சிருவோம். ஊக்கு ரெடி, ப்ளவுஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே நிமிஷம்.